ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம நார்த் இந்தியன் ஸ்டைலில் டால் தடுக்கா எப்படி ரெடி பண்ணுன்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஊற்றிக்கலாம். கீ நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்குவோம். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சியை துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு மீடியம் சைஸு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சீக்கிரம் மசிகிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்டிங்கன்னா சீக்கிரம் மசிஞ்சு வந்துடும். நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணணும். நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. நான் ஆல்ரெடி பாசிப்பருப்பை ஊற வச்சுருந்தேன். நான் இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு எடுத்துருந்தேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இந்த மசாலா கூடயே ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கங்க. அப்போ தான் நல்லா மசிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு இருக்கா செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டோம்னா டால் தடுக்கா ரெடி. இப்போ நம்ம அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாமா. ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க. நெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், நான் ஒரு பட்டை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு நான் ரெட் சில்லி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வதக்கணும் அவசியம் இல்லை, ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வதக்கினா போதும். ஏன்னா வெறும் மிளகாத்தூள் கருகிராமல் பார்த்துக்கணும். நான் ஆல்ரெடி அடுப்பை ஹீட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், அதில் தான் இதை கலந்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டாலில் ஊற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டோன்னா டேஸ்டியான டால் தடுக்கா ரெசிபி ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.